அடிக்கிற வெயில 10 மணிக்கு மேலாம் கிச்சன்ல நிக்கவே முடியல. காலையிலேயே எல்லா வேலையும் முடிச்சிடலான்னு பார்த்தா இந்த நான்வெஜ் வைக்கணும்னா கொஞ்சம் பின்ன பின்ன ஆயிடுது, எப்படியாவது லேட் ஆயிடுது. கிச்சன்ல நின்றுட்டு இந்த வேர்க்கிறதுலேயே கொஞ்சம் ஏதாவது குடிக்கணும் போல இருக்கு. ஸ்ட்ராங்கா ஒரு காப்பியை போட்டு குடிச்சிக்கிட்டே சமைச்சிட்டு இருந்தேன். ஏற்கனவே சொல்லியிருந்தேன் லோ ப்ரெஷர் மாதிரி இருக்கு, எப்படியும் ஹெச்பி லெவல் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு. ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் எக்டோபிக் ஆப்ரேஷன் பண்ணும்போது எனக்கு 11 பாயிண்ட் இருந்துச்சு, இப்போ 8 பாயிண்ட் தான் இருக்கு. போன வாரம் தான் போய் டெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன். நான்வெஜ்ல இந்த மீன் குழம்பு தவிர வேற எது வைக்கனாலும் சீக்கிரம் வச்சிடலாம். அதுலயும் நேது தேங்காய் பாறை அப்புறம் இந்த சுருங்கு மீன் இதெல்லாம் காலையிலேயே பாட்டி 7 மணிக்கெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதனால காலையிலேயே இன்னைக்கு மீன் குழம்பு கூட்டி வச்சுட்டு சாதம் வடிச்சிட்டு கம்பெனிக்கு நிலக்கலையை வேக வச்சு அதுல பெப்பர் தூள் உப்பு வெங்காயம் கட் பண்ணி போட்டு அதை ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் மீனை கழுவிட்டு வந்துட்டு குழம்புல போட்டு கொதிக்க வச்சு இறக்குனேன். அதுக்கப்புறம் மீன் வறுவலுக்கு எப்பொழுதும் போல வெங்காயம் பூண்டு பெருஞ்சீரகம் கூடயே வெறுமிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சமா வீட்டு குழம்பு மிளகாய் தூள் உப்பு இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு அப்படியே மீனோட பெசரி வச்சுட்டேன். இந்த பாறை மீன்லாம் உப்பு வரப்பெல்லாம் நல்லா ஏறினதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வறுக்க ஆரம்பிச்சிருந்தேன். இப்போ நான் ஹெச்பி லெவல் ஏத்துறதுக்காக வெஜ் சாப்பிட்ற அன்னைக்கு முருங்கைக்கீரை சூப்பும் நான்வெஜ் சாப்பிட்ற அன்னைக்கு சோரொட்டி ஈரல்லாம் எடுத்துக்கிட்டேன். ஒரு சோரொட்டி கொஞ்சமா ஈரல் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதுக்கு எண்ணெய் பெருஞ்சீரகத்தூள் போட்டு தாளிச்சுட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கருவேப்பிலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கூடயே இந்த சோரொட்டி ஈரலை போட்டு வதக்கி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு இதெல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியா பெப்பர் தூள் போட்டு இறக்கிட்டேன். சூப்பரா மதியம் சாப்பிட்டாச்சு. ஓகே பாய்.